டைம் பத்தியா? நான் உனக்கு வீட்டு சாப்பாடை நான் கொண்டு வந்து இறக்குறேன். ஒரு 4-5 பாத்திரத்தை மட்டும் கையில எடுத்துக்க. இங்க ஆரம்பிச்சுனா கடைசி திரும்ப நல்ல பிச்சை எடுக்கலாம். பாத்திரம் கேட்டா நீ அப்படி நினைச்சியா? இந்த பாத்திரத்தை இப்ப வெறும் பாத்திரமா கொண்டு போறோம், வரும்போது சோறா கொண்டு வரோம். கரெக்டா இருக்கு சொட்டி. உனக்கு தேவை வீட்டு சோறு தானே, நான் கொண்டு வர்றேன். எங்க அம்மா இல்லன்னா இதுதான் என்னுடைய நிலைமை. ஏன் சோறு இருக்குங்களா? சோறு ஆக்கியா சாமி? ஆக்கியா சாமி. நான் எடுத்து வச்சிட்டேன். வர்ற 2-3 நாட்கள்ல வந்து பாலக்கால் பூஜை போடாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹவுஸ் ஓனர், வீடு கட்ட போறாங்க. ரசம், சாம்பார், சிக்கன், ஒயிட் ரைஸ். எப்படி இப்ப தெரியுதா நான் யாருன்னு? ஹலோ, முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். தெரியுமா, இன்னைக்கு வந்து நேற்று ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஒரு ஆட் ஷூட் ஒன்று இருந்தது. ஸோ நானும் உசேனும் அதை முடிச்சுட்டு தாயெல்லாம் பாருங்க அப்படியே குருவி குடும்பம் இருக்கு வந்து எங்க திருச்சியில் நடந்தது. ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் தான் வருது நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு அப்படின்னு லொக்கேஷன் போட்டு பார்க்கும்போது மேப்பில் 3.5 hours 3 hours 45 minutes அந்த மாதிரி தான் காமிச்சுது. கண்ணு செவந்திருக்கு. கண்டி ஓட்டி. கண்டி ஓட்டியா? வண்டி ஓட்டி. கண்டி ஓட்டினதுனால இவர் கண்ணு செவந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இவ்வளோ பக்கத்தில் லொக்கேஷன் வச்சுட்டு நம்ம ஏன் ஃபார்ம் ஹவுஸை விட்டு சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கான டிசைட் பண்ணிட்டோம். ஃபார்ம் ஹவுஸ்க்கு வரணும்னு நினச்சதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ஏன்னா ஒரு நாள் கேப் போட்டு அடுத்து ஈரோட்டில் வேற ஒரு ஷோ இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபார்ம் ஹவுஸ் ஈரோடுக்கு 1 மணி நேரம் தானே, அப்போ இங்கேருந்து கையோட முடிச்சுட்டே போயிடுவோம் எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களையும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நாங்கள் வந்து ஷூட்டு முடிச்ச கையோட 2 பேரும் ஒரு மாதிரி டயர்டாக கண்டி ஓட்டி போய்கிட்டு இருக்கோம் ஃபார்ம் ஹவுஸுக்கு. ஹவுஸ் வார்மிங் பண்ணி ஒரு 3 வாரம் 4 வாரம் இருந்துட்டு வீட்டை பூட்டி வச்சுட்டு வந்தோம். அதோட இப்போ தான் போய் நம்ம திரும்ப திறக்க போகிறோம். லெட்ஸ் கோ. இதோ வந்து விட்டது. லெட்ஸ் என்டர் இன்டு தி ஹவுஸ். வெல்கம். வெல்கம். பல நாட்கள் கழித்து நம்ம வந்து இந்த இடத்துக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆன் பண்ணி போட்டு போகணும், சரியா? எல்லா லைட்டும் ஆன் பண்ணி விட்டு. இதுக்காக நம்ம இப்படி செட் பண்ணி வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம்னா நல்லா இருக்கிறது கிடையாது. வந்தது வராதமோ இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய வீட்டை திருக்கும் போது தனியாக இவ்வளோ போகிறதுக்கு பயம், லைட்டாக டர் நமக்கு, சரிங்களா? கண்ணுக்கு இருட்டின் டயர்டா இருக்குது. என்ன சொல்லி அடுத்த நடவடிக்கை என்ன சொல்லி ஒட்டாட்ட வீடியோ ஆஃப் பண்ணி போட்டு பாட்டு படம் போய் தூங்கி போட்டு நாளைக்கு காலேஜ் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு உங்களை நாங்கள் மீட் பண்ணுற பாருங்க. மார்னிங் ஷோ மிட்டாசோ. என்ன ஒரு அமைதியான இடம், அமைதியான ஒரு காற்று, சிலு என்ற ஒரு சில்லுன்னு ஒரு டிஸ்லிங் இருக்கு. அவன் சுடுதண்ணிலேயே காலை விடுவான், உன்னை சும்மா விடுவான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இது சும்மாவே காத்தடிக்கும். ஆடி மாசம் நான் சும்மாவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த காத்து இந்த திண்ணை இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து கடந்த 2 மாசமா நாங்க மிஸ் பண்ணிருந்தோம். இப்போ again coming back to this place and enjoying this weather conditions, climatic conditions எல்லாம் பார்க்கும்போது again மூக்குக்குள்ள வந்து நாங்க அந்த மூச்சை காத்து வந்து சேகரிக்க போறோம். I was missing this actually. திருப்பி எனக்கு தூக்கம் வருது, போய் தூங்கிட்டுவா. இங்க அப்படிதான் இருக்கும். இது தூக்க மாத்திர வீடு, இது ஸ்லீப்பிங் டேப்லெட் ஹவுஸ். இங்க வந்தீங்கன்னா அப்படியே கண்ண தானோட சொல்லி இருக்கும். சேர் இங்க தூக்கி போட்டு டேபிள் இங்க தூக்கி போட்டு இப்படி உட்காந்துட்டு இப்படியே வேடிக்கை பார்த்தே இருப்போம். சொல்லி நமக்கு காலங்காத்தால என்ன பண்ணணும், படாக்குன்னு போயிட்டு ஒரு பிளாக் காஃபி போட்டு வந்தா கரெக்டா இருக்கும். வேணாம் அந்த மாதிரி ஃபீல் பண்றியா? ஓகே கம் லெட்ஸ் கோ. என்ன தடுக்காத. என்ன சொல்லி பயங்கரமா தூங்கிட்டு சம்மர் டைம்ல தூங்கிட்டு இருந்த. எப்போ எந்திரிச்ச? நான் இவ்வளவு நாளா காஃபி போடுவேன் எனக்கே இப்பதான் வர தெரியாது. சொல்லி காலைல 7 மணிக்கு எந்திரிச்சேன். சொல்லி எனக்குலாம் சம்மர் டயர்ட் சொல்லி பயங்கரமா தூங்கிட்டு இருந்தேன். தெரியும் சோட்டி, நான் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தேன் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீ பயங்கரமா தூங்கிட்டு இருந்த. ஆமா சோட்டி. சரி என்ன மேட்டர், என்ன பிளான் இன்னைக்கு? இன்னைக்கா குடு. இன்னைக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட பிளான் கிடக்கு சோட்டி. ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஹவுஸ் வார்மிங் பண்ணமா அது இதுன்னு சொல்லிட்டு இமீடியட்டா நம்ம கிளம்பி போயிட்டோமா. இங்க எதையுமே வாங்கி செட் பண்ணவும் இல்லை, ஆர்கனைஸும் பண்ணல. எங்க எதை வாங்கி வைக்கலாம், என்ன டெக்கர் வாங்கி வைக்கலாம்னு ஏகப்பட்ட விஷயம் யோசிச்சு அதுல லிஸ்ட் நிறைய இருந்ததா. சரி எதை ஃபர்ஸ்ட் பண்ணலாம் எது செகண்ட் பண்ணலாம் அதுல ஒரு கன்ஃபியூஷன். ஐ எம் வெரி மச் கன்ஃபியூஸ்ட். நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன என்னென்ன பிளான்ன்றதை ஒரு லிஸ்ட் போட்டுரு. பெட்டர் ஐடியா. நானும் அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சோட்டி. ஒரு 2 மாசமா நான் ஒரு விஷயத்தை பத்தி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? எல்லாம் இந்த வீட்டை பத்தி தான்.
ஏன்னா இதெல்லாம் எப்படி செட் பண்ணலாம், ஃபர்னிச்சர்லாம் வேறு வாங்கணும், நிறைய செலவு இருக்குது, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு யோசிச்சே மைண்ட் அதிலே போயிடும். இடையில ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய கேப் எல்லாம் கிடைக்கும்ல, அந்த கேப்பை அந்த டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம்னு யோசிப்பேன். எப்படி இந்த பணத்தெல்லாம் வந்து அழகாக மேனேஜ் பண்ணலாம், இல்லை வந்து சைடாக யூஸ்ஃபுல்லாக எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நிறைய யோசிச்சுக்கிறேன். எக்ஸாக்ட்லி, வேலிட் பாயிண்ட்டு. இப்படிலாம் நீ இப்படி பிளான் பண்ணாதானே இப்படிலாம் பண்ண முடியுன்றதை பார்க்க முடியும். கரெக்ட். அதுக்கு தான் எனக்கு ஒரு ஆப் கிடச்சிருக்கு. என்ன ஆப்? இது தெரிஞ்சுக்கோ பை கியான் டிவி ஆப். இதுவும் ஓடிடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் மூவிஸு ஷோஸு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான விஷயத்தை எல்லாத்தையும் டீச் பண்ணுற நிறைய ஷார்ட் வீடியோஸ் இதில் இருக்குது. இதில் எல்லா வீடியோஸுமே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், மினிட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம எந்த வேலைக்கு நடுவில் வேணாலும் இந்த வீடியோஸை பார்க்கலாம். அப்படி என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது? எல்லாமே இருக்குது. இங்கிலீஷ், ஏஐ, ஃபினான்ஸ், பிஸ்னஸ், செல்ஃப் ஹெல்ப், இந்த மாதிரி நிறையா. ஆனால் அதில் நான் அடிக்கடி மோஸ்ட்டாக பார்க்குற ஒரு விஷயம்னா அது இதுதான், பார்ட் டைம் ஏர்னிங். இதில் சைடு இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ப்ராக்டிக்கல் வீடியோஸ் இருக்கு. சும்மா வேகாலாம் இல்லை, ஆக்சுவல் ரியல் ஐடியாஸ். இதை நம்ம டைரக்டாவே ட்ரை பண்ணலாம். எங்க ஏதாவது ஒரு வீடியோ காட்டு. நம்ம லைஃப்ல ஒரு டைம் ஆச்சோ இந்த கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி அன்னோன் பிளேசஸ், ஹிடன் வாட்டர்ஃபால், ஏஷியன் ஃபோர்ட், ஹிஸ்டாரிக்கல் லொகேஷன் இல்ல பியூட்டிஃபுல் நேச்சர் ஸ்பாட் இதெல்லாம் தேடி போயிருப்போம். அதே கூகுள் மேப்ல யூனிக் பிளேசஸோட ஜஸ்ட் டீடைல்ஸை மட்டும் ஆட் பண்ணி மாசத்துக்கு 20,000ல இருந்து 80,000 வரைக்கும் இன்டைரக்டா இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஏய், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு எனக்கும் தெரியாது. எக்ஸாக்டா, நானும் அதே தான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் ஃபினான்ஸ் செக்ஷன் இருக்கு பார்த்தீங்க, அதுக்குள்ளேயும் போனேன். ஏன்னா பணம் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது ஒரு விஷயம், ஆனால் அதை எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியணும்ல, அதுக்கு தான் இந்த செக்ஷன். இங்கே பாரு. நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பா ஒரு டவுட் இருக்குங்க. 30,000 சேலரியை வச்சுக்கிட்டு என்னால சேவ் பண்ண முடியுமா? எனக்கு இஎம்ஐ இருக்கு, ரெண்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சேலரி கிடையாது, உங்களுக்கு ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் தெரியாததுதான். ஸோ இந்த வீடியோவில் 30,000 சேலரியை வச்சுட்டு எப்படி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே ப்ராப்பரா பிளான் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை தான் ரொம்பவுமே தெளிவா சொல்ல போறேன். இந்த மாதிரி விஷயம்லாம் யாருமே டீச் பண்ணதே இல்லை. ஆக்சுவலி இந்த விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா 1000க்கும் மேல வீடியோஸ் இந்த ஆப்ல இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ 3 days ஃப்ரீ ட்ரையல் வேற தர்றாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். 3 நாள் ஃப்ரீயாக வேற கொடுக்குறாங்களா? அதுக்குள்ள இது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் நியூ ஹவுஸ் செட்டப் பண்ணணும், பட்ஜெட் ஃபிகர் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான்லாம் அப்படி தான் நிறைய விஷயம் பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோ ஆப்பை இமீடியட்டாக போய் டவுன்லோட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணுங்கள், ஃப்ரீ ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் என்ன விஷயம் தெரியும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி அதில் போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. சூப்பர் சுட்டி. அப்போ இந்த ஆப் வச்சு நீ பயங்கரமா ஏதோ பிளான்லாம் பண்ணி வச்சிருக்கல்ல, அதெல்லாம் வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயத்தை யோசிச்சு பக்கவா எக்ஸிக்யூட் பண்ற. ஓகே, டெஃபினெட்லி எக்ஸிக்யூட் பண்றோம், மாஸ் பண்றோம். யா, ஓகே பாப்பலாம். இப்போ என்ன பண்ணலாம், வெளியே போயிட்டு இன்னும் வெளிய நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லை. செடிகள்லாம் வேற ஏதோ முளைச்சு கிடந்த மாதிரி இருந்துச்சு. வெளில போயிட்டு நம்ம பில்டிங் கொஞ்சம் இன்னொரு ஒரு வாரம் விட்டா உன் ஹைட்டுக்கு வந்துடும் செடி. என் ஹைட்டுக்கு வந்துடும்ன்றியா? ஆமா. அப்பவா நம்ம இமீடியட்டா போய் பார்ப்போம். ஏய், வெளிய ஒரே ஹாட்டா இருக்குடா. ஹாட்டா இருக்கு. ஆக்சுவலி காலையிலே வெளில வரும்போது நோட் பண்ண சோட்டி. ஆமா, இது பாரு, இங்க படிக்கட்டு. ஆக்சுவலா இதெல்லாம் எப்படி நான் இறங்கி நடந்து போறது? நடந்து போ, ஜம்ப் பண்ணி போங்க. நேற்று நைட்டு நாங்க வந்து நைட் நேரத்துல வந்ததுனால வெளிச்சம் நமக்கு பெருசா தெரியல. இப்போ எந்திரிச்சு இப்படிக்கா நோட் பண்ணோம்னா நம்ம இங்க பாருங்க, என்னுடைய முழங்கால் இங்க இருக்கா, படிக்கட்டுல நிற்கும் போதே படிக்கட்டுல நிற்கும் போதே என்னோட முழங்கால் சைஸுக்கு அது முளைச்சு கிடக்கு. ஆமா, இது எப்படின்னா நீங்க கடைசியா ஹவுஸ் வார்மிங் அப்ப பாத்தீங்களா சோட்டிஸ், அதுக்கப்புறம் நீங்க இப்ப பாக்குறீங்கல்ல, நாங்களும் இப்பதான் பாக்குறோம். கொஞ்சம் விட்டோம்னா இந்த நிலத்துல என்ன ஆயிடுதுன்னா இப்படிதான் வந்து முளைச்சுக்குது. ஏதாவது ஒண்ணு இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் பண்ணோம், பாத்வேஸ். ஆமா, பாத்வே பண்ணணும், லேண்ட்ஸ்கேப்பிங் சுத்தி அந்த இதெல்லாம் பண்ணோம். அது கொஞ்சம் வேலை இருக்கு, அது அப்புறமா பண்ணிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இத பார்த்தா அப்படி பண்ற மாதிரி தெரியல. பட் சும்மா அந்த கார் பார்க்கிங் பார்க்கும்போது சைடுல செடிலாம் பார்க்கறது ஏஸ்தட்டிக்கா தான் இருக்கு. அந்த ஏஸ்தட்டிக் வச்சு நம்ம வாழ்க்கை நடத்த முடியாது இல்ல. நாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், ப்ரோ எங்க ஜேசிபி ப்ரோ ஒருத்தர் இருக்காரு, வந்து ப்ளீஸ் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க, வரும்போது நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் நமக்கு மேல பிஸியா இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு, இப்போதைக்கு என் வண்டியை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டிட்டு போயிடுறேன், அப்புறமா நீங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் கண்டிப்பா பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. அப்படி ஒரு மணி நேரம் ஆக போது வந்திருக்கணும். அவன் வேற அண்ணன் இருக்கா. அப்படி நம்ம யோசிச்சுட்டு யூடியூப் பார்த்து ஜேசிபி ஓட்டுறதுன்னு கத்துக்கிட்டு நம்ம எடுத்து தோன்றுமா? இல்ல நம்ம பில்லரோட தோன்றும். ஆனா அது சரி, போன வாட்டி நான் ஒரு சின்ன டேப்பர் வண்டி யூஸ் பண்ண ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு ஒரு வாரம் கொடுத்தீங்கன்னா இதையும் ஓட்ட ஆரம்பிச்சிருவேன். நம்ம இடத்துல நம்மளே எல்லாமே க்ளீன் பண்ணி நம்மளே இது பண்ணிடலாம். இப்போ ஜேசிபி விட்டு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் கால் எடுத்து கீழே வைக்கணும் அப்படின்றதுக்காக மேல அப்படியே வந்து எங்களை நாங்களே அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து உள்ள உட்காந்துருக்கோம். மத்தபடி நமக்கு ஒரு குறையும் இல்லைப்பா. சரி, சுமான கட்டத்துக்கு இப்பதான் நெருங்கி இருக்கும். என்ன அது டைம் நான் பாத்தியா பண்ற
சோர்த்துக்கு என்ன பண்ணுவது என்பதை நீங்கள் கூற வேண்டும். சமைக்க தெரியும், ஏதாவது வாங்கி கொடுத்தா எல்லாம் பண்ண தெரியும், எல்லாமே அவன் கைக்குள்ளதான் இருக்கு. ஆனா அவன் அதை பண்ண மாட்டான். எப்படி கேமரா திருக்கிறான் அழகா வீடியோவை. இது எல்லாத்த விட லெஜெண்ட் நீங்க உட்காந்துருக்கீங்க. சூப்பரா உன்னை வச்சு நான் என்ன பண்றது எனக்கும் புரியல. இவ்வளவு பெரிய வீடு என்ன பிரச்சனை? சோத்துக்கு வழி இல்லன்றியா? எதுக்கும் எப்படி சொல்லி கேட்டா கண்டுபிடிச்சு. ஏன் சொல்லி இப்ப தவக்கல மாதிரி உட்காந்துருக்க? சரி பசிக்கு என்ன பண்றது, மதியம் லஞ்சுக்கு என்ன பண்றது சொல்றா. மழை காலத்துல வெளில வந்தோம்னா இந்த ஊர் சைடுல இங்க எல்லாம் அப்படிதான் தவக்கலை இப்படி உட்காந்துக்குது. கொக்கனை மாதிரி ஜம்ப் பண்ணி அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அது எங்க இருந்து வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க இருந்து? அதே சைடுல போனா நம்ம இந்த ஊரோட ஓல்டர் சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, துண்டு ஒன்று போட்டுன்னா இப்படிதான் உட்கார்றாங்க அவங்க. ஓ அந்த ஸ்டைல பார்த்து கம்ஃபர்டபுளா இருக்கு சுட்டி. சுட்டி இதுக்கு பேரு மலாசனான்னு பேரு, யோகாசனத்துல. தேவையில்லாம என்ன பேட் வேர்ட்ஸ் பேச வைக்காத. ஒழுங்கா தான் உட்காரண்டா, ஏன்டா இப்படி உட்கார்ந்திருக்க? நல்லா இருக்கு. நீ இவ்வளவு தூரம் கை கட்டி கெஞ்சி என்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்டா மரியாதையா நீ கேட்கறதுனால போனா போதும் உனக்கு சோறு ப்ரொவைட் பண்ணலாம். செருப்பு பிஞ்சிரும் கொய்யால, நமக்கு எல்லாருக்கும் தான் சோறு வேணும். இப்ப சோறு பத்தியே கவலைப்படாத சுட்டி. எல்லாமே சிக்கன் வறுவல், ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம் இதோட சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு விருந்தா உனக்கு சோறு வச்சா ஓகேவா? இது எல்லாமே ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போனா இருக்கும். கரெக்ட் தான். ஹோட்டல் கிடையாது, இந்த இடத்துல நான் ப்ராமிஸ் பண்றேன். இது எல்லாமே வீட்டு சாப்பாடாவே. ஒரு மணி நேரத்துல சமைச்சிருக்கேன் நீ. இத என்ன பத்தி உனக்கு தெரியாது சுட்டி. இந்த மணிமேகலை வான்னு சொன்னா எல்லாமே வந்துடும். இப்படி என்ன பண்ற, கண்ணை மூடி இப்படி தியானத்துல ஒரு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு. நான் இப்ப சொன்ன லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் கொடுங்க, இங்க நான் உன் கண்ணு முன்னாடி வைக்கிறேன். எப்படி அதுதான் சஸ்பென்ஸ். நான் கொஞ்சம் வெளில மட்டும் போயிட்டு வரேன். சுட்டி பக்கத்துல ஹோட்டல் அது கிடையாது. நீ சொல்லிட்டேன், ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஹோட்டல் சாப்பாடு கிடையாது, வீட்டு சாப்பாடு உனக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கறேன். நானும் ஹெல்ப்புக்கு இவனையும் கூட்டு போறேன். ஏன் தனியா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் பாத்தீங்க, ரெண்டு பேரும் விட மாட்டேன். நான் உனக்கு வீட்டு சாப்பாடை நான் கொண்டு வந்து இறக்குறேன். இப்ப எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு 4-5 பாத்திரத்தை மட்டும் கையில எடுத்துக்க. ஓ சூப்பர் ஜோடி. இங்க ஆரம்பிச்சனா கடைசி தெருமுறை நல்ல பிச்சை எடுக்கலாம். பாத்திரம் கேட்டனா நீ அப்படி நினைச்சியா? இந்த பாத்திரத்தை இப்ப வெறும் பாத்திரமா கொண்டு போறோம், வரும்போது சோறா கொண்டு வரோம். சரி பிச்சை எடுக்க முடியாது, சதீஷ் கூட்டு போறேன். அது ஒண்ணுதான் பண்ணி. அப்படி எல்லாம் கிடையாது சொல்லியது. உனக்கு வீட்டு சோறு வரும், கரெக்டா இருக்கும் சொல்லி. சில்லற காசு ஃபுல்லா போட்டு ரொப்பிடலாம் அதுல. கரெக்டா இருக்கு சொல்லி. உனக்கு தேவை வீட்டு சோறு தானே, நான் கொண்டு வர்றேன். பேசாம போட்டாட்டு உட்காரு 1 மணி நேரம். ரொம்ப பேசினா சோறுக்கு கொடுக்க மாட்டேன். ஐயோ என்ன ரொம்ப பில்டப் பண்ற, எங்க திடுக்கிட்டு வரீங்களா? கொண்டு வரேன் பாரு, விதவிதமா இப்ப நான் கொண்டு வரேன். இப்ப நான் யாரு இந்த ஊர்ல என் பவர்ன்றத நான் உனக்கு காமிக்கிறேன். ஷூட்டிங் போயிட்டு வரேன். ஹேய் கேட் ஓபன் பண்ணாலே ஆட்டோமேஷன் லாகின் பண்ணா தான் ஓபன் பண்ண முடியும். குர்ரா அதுக்கு போன் வேணுமா? நான் கூட வழி அனுப்ப வந்து நினைச்சேன். நான் வந்துட்டேன், 2 நிமிஷம் உள்ள வந்துடுறேன். வந்துட்டேன். நான் வந்து சோத்துக்கு ஒரு இடத்த பிடிச்சிருக்கேன்னு சொல்லல, இந்த இடம் தான். வணக்கம் மோனிஷா. எங்க அம்மா இல்லைன்னா இதுதான் என்னுடைய நிலைமை. தான் வந்து எங்க அம்மாவோட கூட பிறந்தவங்கள எங்க அம்மாவா நினைச்சு நான் அவங்கள்ட்ட வந்து சோறு வாங்குறதுக்கு வந்திருக்கேன். வாங்க லெட்ஸ் கோ. பிரசன்ட் ப்ராமிஸ் பண்ண மாதிரி திஸ் இஸ் தி வீடியோ சோறு. ஏன் சோறு இருக்குங்களா? சோறு ஆக்கியா சாமி பாக்கியா சாமி. என்ன உங்களுக்கு அதே மாதிரி கோஆபரேட் பண்றாங்க. இது என்ன பிள்ளைங்களா சாப்பிடுறதுக்கு சோறு ஆக்க தெரியுமான்னு. இதோ சோறோட வரேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். நேத்தே ஃபோன் பண்ணி நைட் இவங்கள்ட்ட அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். சாப்பாடு சூடா இதுல இருக்கு. ஓகே சிக்கன் இருக்கு, சோறு இருக்கு, சாம்பார் இருக்கு. ஃபுல் மாஸ் பண்றோம். டீ போட்டது இருக்குங்களா? இல்ல இனிமே தான் போடணுமா? அப்ப வேண்டாம், இருக்கு. குக்கர் வந்து அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல இப்ப சிக்கன் எங்க 3 பேர் சாப்பிட்றதா போதும். நான் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு ஸ்மெல் நல்லா வருது. போதும் நிறைய போட்டிருக்கீங்க. இருக்கட்டும், எல்லாம் உங்களுக்கு தான் செஞ்சேன். நீங்க நம்ம எல்லாரும் சேர்த்தா செய்ய சொன்னீங்க. எல்லாத்தையும் போட்டு நீங்க அங்கிட்ட போடுவீங்க. நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டு நைட் வேணும்ல. 3 பேர் தான் இருக்கு. 3 பேர் நானும் சதீஷ் கிரேவி. டே உசேன்
சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிருக்கேன்டா. அப்படியே அதே போஸ்ட்ல இருக்கடா, உசேன் சொன்ன போஸ்ட்ல இருக்கோ. எங்க அம்மாவோட சொந்தக்காரங்க இருக்கிற இடமா பார்த்து நம்ம வந்து வீட்டை கட்டணும். வேற ஏதாவது தெரியாத ஊர்ல கட்டியிருந்தா யார் வீட்டுல பேசுவோம்? ரசம் மட்டும் போசி இல்லைங்க. நெக்ஸ்ட் ரசம். மத்ததாவது இவங்க கிட்ட இருந்தா நம்ம வாங்கணும், குழம்பு மட்டும் தான் வாங்கணும். இப்ப ரசத்துக்கு தேவையான பாத்திரத்தையே நம்ம இவங்க கிட்ட இருந்தா வாங்கணும். அது வந்து கொஞ்சமா இருந்தா போதுங்க ரசம். சூப்பர். இதுல தானே சிக்கன் இருந்துச்சு. ஓகே, சிக்கன், சாம்பார், ரசம், இது போக சோறு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு போய் உள்ள வந்துடலாம். வாங்க, என் கூட யாராவது துணைக்கு வாங்க. நல்ல வேலை எங்க அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க. எனக்கு தான் கூட ஒண்ணு பிறந்து கிடக்கே தண்டமா, வெட்டி முண்டும் வீணா போன தண்டம். ஓகே, இப்ப நீங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிறதுக்கு பக்கத்துலயே தானே கூடியிருப்பீங்க. இப்ப மாறையில போக மாட்டீங்கல்ல? சரி, நமக்கு பிரச்சனை இல்லை. எப்பனாலும் இங்க இந்த மாதிரி வந்து சோறு வாங்கிட்டு போய்க்கலாம். டே உசைன், சிக்கன், ரசம், சாம்பார், ஒயிட் ரைஸ். நான் வீட்டு சாப்பாடை எடுத்துட்டு வரேன். என்னது, நான் டீ ஆசையா கொடுக்குறாங்க, ரொம்ப வற்புறுத்தாங்க குடிக்க சொல்லி, கட்டாயப்படுத்துறாங்க. ஸோ நம்ம குடிச்சிட்டு சக்கரை ஜாஸ்தி போட்டுக்கலாம். நானும் அம்மாவும் அப்படித்தானே டீ குடிச்சிட்டு இப்ப நம்ம வந்து கெத்தா நம்ம கிளம்புறோம். ஓகேவா? எதுக்கு வந்தேங்க எனக்கும் தெரியல. சூப்பர். சோறு எல்லாம் ஃபுல்லா பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பிஸி ஸ்கெட்யூல்லையும். ஏன் பிஸி அப்படின்னா, வர்ற 2-3 நாட்கள்ல இவங்க வந்து பாலக்கால் பூஜை போடாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹவுஸ் ஓனர், வீடு கட்ட போறாங்க. அதுக்கான முதல் அடி பாலக்கால் பூஜை வந்து போட போறாங்க. நாங்களும் பாலக்கால் பூஜை போட்டதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. சோ இப்போ வந்து நீங்க பாலக்கால் பூஜை போட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த வீடு அப்படியே அடுத்து இன்னும் பெருசா இன்னும் பெருசா இன்னும் பெருசா அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வீடா வர்ற மாதிரி அப்படி லைனா வந்துகிட்டே இருக்கணும். அந்த வீடு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வீடுன்னு கட்டினாலே அது வந்து மாஸ் தான். அது பெரிய வீடோ சின்ன வீடோ அதெல்லாம் கிடையாது. இந்த சைஸ் கட்ட முடிஞ்சதுனால அந்த இடத்துல நம்மள யாரும் கேள்வி கேட்க முடியாம ஒரு வீட்டுல இருக்கோம்ல, அதுதான் பெரிய விஷயம். அதை நீங்க வந்து சூப்பரா உழைச்சதை நீங்க பண்றீங்கன்றது சூப்பரான விஷயம். அது எங்க அம்மா கூட பிறந்து உங்களுக்கு இவ்வளவு அறிவு இருக்கு அப்படின்னா அதனால வந்து பாராட்டாம இருக்கவே முடியல. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். செவ்வாய்க்கிழமையா? ஓகே, அதனால நாங்க அதுக்குள்ள நம்ம கிளம்பாம இருந்தா நாங்களும் வந்துடுறோம் அந்த பூஜைக்கு. எத்தனை மணிக்கு? அது காலையில 7:30 8:30 வரைக்கும். காலைல 7 8:30 மணி வரைக்கும். 45 8:45 வரைக்கும். ஓகே, புதிதாக வீடு கட்ட இருக்கும் வசந்தி அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க கீழே தெரிவிங்க. நான் உங்களுக்கு கமெண்டா படிங்க, சரியா? அப்புறம் ஹவுஸ் ஓனர் பொண்ணு, ஹவுஸ் ஓனர் பையன். சரிங்க, போயிட்டு. Thank you for the food. Bye. வாடா. இப்ப நம்மள இலக்காரமா பேச அந்த உசேனுக்கு போய் பல்பு கொடுக்கலாமா? கம் லெட்ஸ் கோ. ஏய் சோட்டி, இங்க வா. ஏய், ஓகே, என்னென்ன பேசுன எல்லாத்துக்கும் ஒரு பதில். இப்ப ஒரு அவசரம் ஒண்ணு நடந்தது. என்ன? பட்டு ஒரு லைட் கரண்ட்ல போய் லைட்லாம் ஆஃப் ஆச்சுன்னு பார்த்தா கரெக்டா நீங்க வந்திருக்கீங்க. ஆமா, கரண்ட் ஆஃபா? ஆமா, கவலைப்படாத, முடிவுகளுக்கு நானே வந்துட்டேன் பாரு. நீங்க வந்ததால கரண்ட் ஆஃப் ஆயிருக்கு. அது முக்கியமா இந்த பேட் அவர்ஸ் ஃபேஸ்லாம் வரும்போது படக்குன்னு போயிட்டு இருக்குது. என்னடா இது? சரி, என்ன இந்த தெருல இருந்து ஆரம்பிச்சு பக்கத்து தெருல இருக்கு. சொன்னல்ல ஹோட்டல் சாப்பாடு கிடையாது. இங்க பார், வீட்டு சோறு. என்னடா இது? சோறு இரு இன்னும் ஷாக் ரியாக்ஷன் இப்பவே கொடுத்துட்டா எப்படி? எவ்வளவு வச்சிருக்கேன். ரசம், சாம்பார், சிக்கன், ஒயிட் ரைஸ். எப்படி இப்ப தெரியுதா நான் யாருன்னு? தெரியுது, நல்ல பிக்சர் எடுக்கிற டேலண்ட் இருக்குன்னு. வாயின் வந்துட்டு சோட்டி, எனக்கு தெரியும். அம்மாவும் கூட வரல, நம்மோட தனியா வந்திருக்கோம். ஆமா, சாப்பாட்டுக்கு நாய்க்குட்டியோட மோசமா நமக்கு வந்து அலைவோன்னு எனக்கு தெரியும். ஆமா சோட்டி. அதனாலதான் எங்க அம்மா வரல. என்ன, எங்க அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, வசந்தா, அவங்க
அதானடா அதுதானே. நைட்டே ஃபோன் பண்ணி கெஞ்சி வச்சுட்டேன். ஓ அதான் அவங்க காலையிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாங்க, போயிட்டு வாங்க. அதுக்கு தான் இவ்வளோ சீனா இது. சொட்டி நான் நேற்று நைட்டே வந்து ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லி இது சமைக்கிறதுக்கான அந்த ரெசிபிஸும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். இது வேணாம் இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் ஓகே, பட் இது வேண்டாம். எப்படி கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கிராமத்துல வெளியே அந்த வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிக்க போகுது. மத்தியானத்துக்கு மேல மழை அடிக்குதான், காலைல ஃபுல்லா வெயில் அடிக்குதான், வானிலை மாற்றம். அப்படின்னா ஒரு கேடு கட்டவன் ஒருத்தர் சொன்னா செம்ம மழை இங்க பிரிச்சு மெய்யுதுன்னா அப்படின்னா நானும் விசாரிச்சேன். அப்படிதான் போய்கிட்டு இருக்கு போல இருக்கு. மழை வரும், நம்ம என்ன பண்ணலாம், வெளியே தட்டுக்கிட்டுலாம் போட்டு உட்காந்து அப்படி நம்ம சாப்பிட்டோம்னா லஞ்ச் இருக்கு, டின்னருக்கு இதே நம்ம சூடு பண்ணிட்டு 2 பரோட்டா மட்டும் பக்கத்துல கிடைக்கும். அவ்வளவுதான். நீ வேற என்ன கேட்டாலும் கிடைக்காது ராஜா. இங்க பாரு ஃபாஸ்ட் ஃபுட் கை பாரு, கம்முன்னு கேமரா பிடிச்சி நின்னுக்குது, எங்க நம்ம சமைக்க விட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு கம்முன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிறான். அவன் நாளைக்கு யூஸ் பண்ணிடுறேன் நானு. இதுதான் வந்து சோறு. சோறு பத்தி நீ கவலைப்படாத, புரியுதா? சூப்பர் சுட்டி. மணிமேகலிட்ட ஒண்ணு கேட்டா கிடைக்கும். எப்படி நீ சோறுன்னு கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சனா அதுதான் மணிமேகலை. சூப்பர் சிட்டி. பேங்காக் ட்ரிப் ஒரு 20 days தேவைப்படுது, குடுக்குறீங்களா? அது கிடைக்காது. மணிமேகலை லூசு போய் நினைச்சியா நீ? ஏன்னா கேட்டா கிடைக்கும், நீங்க இப்ப இல்லன்றீங்க. ஜோக் தானா அப்பெல்லாம்? அம்மா அப்படின்னா எங்க அம்மாவோட விழுதுகள் இந்த உலகம் முழுக்க இருக்குல்ல, அது மாதிரி வச்சு நம்ம வந்து வாங்கிக்கலாம். சரி, வயிறு வந்து டீ குடிச்சா ஃபுல்லா இருக்குது. ஆமா, கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் 1/2 hour கழிச்சு இதை வந்து நம்ம சாப்பிடலாம். சரியா? மழை வர்றதுக்கான ஐயோ நல்லா சுருக்குன்னு ஏறுது. ஏண்டா வீட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு போனா நீ நடக்கிறதுக்காவது கூட்டி நல்லா வச்சுக்க மாட்டியாடா? ஏண்டா இது மட்டும் எடுத்து விட்டுருக்கலாமேடா, எங்கடா இப்படி சுருக்கு பைத்தியக்கார நாயே. இதுலயே நடந்து புண்ணோட வாழ்ந்தாலும் வாழ்வ, ஆனா கிளீன் பண்ணி வாழ மாட்டேல்ல. சொட்டி vlog முடிச்சு அந்த தொடப்பக்கட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் பட்டு பண்ணி இதெல்லாம் எடுத்து விடுங்க சொட்டி. ஆமா சொட்டி, இந்த செடி என்னது ஏன் அப்படி முட்டி கட்டி அதுவா முளைச்சு அது வந்துட்டு இருக்கு. முளைச்சு வந்துகிட்டு இருக்கு. மழை வந்த புயா பழத்தையும் வந்தா பறிச்சு சாப்பிடுறான், மாதமத்தையும் சாப்பிடுறான், வர்ற பூவையும் உடனே பறிச்சு வச்சுக்கிறான். சொட்டிஸ் இவ்வளவு பெரிய தர்பூசி வந்து சேர்த்து சாப்பிட்டு இருக்கான், திருடி தின்ட்டுக்கிறான். இவன் என்கிட்ட கண்ணுல கூட காட்டாம. அது கொய்யாக்கா எல்லாத்தையும் வந்து வெறும் போட்டோஸ்ல மட்டும் காட்டுறான் எங்களுக்கு. விதைச்சு விட்டு போன மஞ்சள் இருக்குல்ல, அது கொஞ்சம் வந்துடுது. இது கொஞ்சம் ஆனதுக்கு வருமோ இதுல இருந்து ஒரிஜினல் மஞ்சள் எடுத்து நம்ம வந்து மஞ்சள் நம்மளே வந்து சாப்பிட்டு இது பண்ணலாம். சோறு ரெடியா இருக்கு, ஜேசிபி ரெடியா இருக்கு. வெயில் மழை போயிட்டு திரும்ப வெயில் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அண்ணன் மட்டும் வரமாட்டா. அப்படி ஜேசிபி அண்ணன் போட்டு நம்ம ஃபோன் பண்ணி நாங்க வந்து இது பண்றோம். ஓகே ஓகே, ஹேவ் a great day, take care. ஒரு பக்கத்து ஊர்ல ஈவெண்ட் வந்த கேப்ல நம்ம வீட்டையும் பார்த்துட்டு போவோம் அப்படின்றதுக்காக இங்க வந்தோம். மறுபடியும் ஒரு இருக்கக்கூடிய ஒரு 2-3 நாட்கள் இந்த இடத்துல வீட்டுல இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கு நம்ம சென்னை போயிட்டு வரோம். நாளைக்கு வந்து சண்டேன்றதால கொஞ்சம் விதவிதமாக சமைச்சு நல்லா சதீஷோட ஃபாஸ்ட் ஃபுட்டோட திறமைஸ் ஃபுல்லும் நம்ம இங்கே இந்த வீட்டில் கிச்சனில் இறக்குறோம். சாரி, இந்த வீட்டில் அந்த வீட்டில் சிக்கன் ரைஸ் இமீடியட்டாக மட்டன் நான் ஃபோன் பண்ணி சுவரொட்டி சூரட்டி ஃபோன் பண்ணி சொல்லணும். ஆல்ரெடி சொல்லிட்டியா? இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து சமைச்சு சாப்பிட வேண்டியது இருக்குது. கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே மினிமம் சாப்பிட வேண்டியது இருக்குது. சாப்பிட்டு தான் ஆகும். ஃபுல் டயட் அண்ட் ஃபுல் டயட்ன்றதை விட ஜிம் போய் ரொம்ப டார்ச்சர் பண்ண நான் போன வீடியோ சொன்னேன்ல, அந்த மாதிரி அது ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன். அந்த ஜிம் அலப்பறைகள் எல்லாத்தையும் நான் வந்து கூடி சீக்கிரம் போடுறோம். போட்டே ஆகணும். அங்கே போனோடனே அது உங்களுக்கு இருக்கு. Now let's take rest. இன்னைக்கு ஃபுல்லாக வந்த முதல் நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். பாய் சொட்டீஸ்.